தாவேகா கூட்டம் ஒரு செம்மறியாட்டு கூட்டம், அது ஒரு தற்குறி கூட்டம், அது ஒரு முட்டாள் கூட்டம், அது ஒரு அடிப்படை புரிதலற்ற ஒரு அணில் கூட்டம் என்பதற்கான எடுத்துக்காட்டு என்னன்னா, இந்த என்டிஏ அலையன்ஸ் செய்தி வந்தோடனே என்டிஏ கூட நாங்க எப்படிங்க சேருவோம், எங்களுடைய கொள்கையை ஒத்து வராதங்க அப்படின்னு சொல்லாம, தீய சக்தி திமுகவை வீழ்த்த எந்த எல்லைக்கும் தளபதி போவாரு. தீய சக்தி திமுகவும் எங்களுக்கு தான் போட்டி. அதனால திமுகவை இந்த தடவை வீழ்த்தணும்னா எங்களுக்கு இருக்கிறதுக்கு எந்த ஆயுதத்தையும் நாங்க கையில் எடுப்போம். அதிமுக கூட எங்களுக்கு ஒன்றும் பெரிய விமர்சனங்கள்லாம் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணியில இல்ல, பாஜக தமிழ்நாட்டுடைய திமுக விடும்போது பாஜக எவ்வளவோ தேவலாம். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான அரசியலும் கிடையாது. தமிழ்நாட்டில் திமுக தான் ஒழிக்கணும்னு சொல்லி கட்சிக்காரன் தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்கான்னா, நாங்க ஏன் அவனை தற்கூரின்னு சொல்றோம்? தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் ஏன் இவங்களை தற்கூரின்னு சொல்லுது? இவங்களை ஏன் செம்மறியாட்டு கூட்டம் சொல்லுது? ஏன் இது கொள்கையற்ற கூட்டம் சொல்லுது? இப்ப தெரியுதா? என்டி அலையன்ஸ் மொத்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் இருக்குமோ, போயிருவாரோ, தளபதி துணை முதலமைச்சர் ஆயிடுவாரோ, தளபதி துணை முதலமைச்சர் டெப்டி சிஎம், இங்க உதயநாத் டெப்டி சிஎம், அங்க விஜயநாத் டெப்டி சிஎம், உதயநாத் வீழ்த்ததான் நம்ம அரசியலுக்கு வந்தோம், நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். தளபதி டெப்டி சிஎம் இருந்தா டெப்டி சிஎம் சிஎம் கிட்டத்தட்ட ஒண்ணு தானே. இன்னைக்கு டெப்டி சிஎம் 2026 கட்சி தொடங்கி 1 டெப்டி சிஎம் 31 சிஎம் எப்படி இருக்கு? தேமுதிக கிடைக்குது, நமக்கு கிடைக்க போகுது. இப்படித்தான் போகணும் அரசியல. ஒரு எம்எல்ஏ அடிச்சு, அப்புறம் 2 எம்எல்ஏ அடிச்சு, அப்புறம் 5 எம்எல்ஏ அடிச்சு, அப்புறம் 10 எம்எல்ஏ அடிச்சு, அப்புறம் 20 எம்எல்ஏ அடிச்சு, அப்புறம் ஊரே சேர்ந்து உங்களை அடிச்சிடும். ஐடியாலஜி இல்லாத ஒருத்தன் நாளைக்கு உங்களை கடல்ல கொண்டு போய் விழுன்னு சொன்னா கூட நீங்க விழுவீங்க. கண்ணை கட்டி கிணத்துல குதிங்கன்னா கூட குதிப்பீங்க. அதனால தான் விஜயினுடைய ஐடியாலஜி இல்லை என்பதை கேள்வி கேட்கறன்னு சொல்லும் போது, ஐடியாலஜிலாம் ஒன்றும் தேவையில்லை, ஐடியாவும் தேவையில்லை, கூட்டம் இருக்கு, ஓட்டு போட போறான், இதுக்கு எதுங்க ஐடியாலஜி, இதுக்கு எதுங்க கொள்கை, நல்லது செய்துக்கு எதுங்க கொள்கைன்னாங்க. இப்ப தெரியுதா ஏன் கொள்கை ரொம்ப அவசியம்னு?